T20 உலக கோப்பையை வென்ற இந்திய அணி வீரர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்திருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. பிரதமர் மோடியுடன் இந்திய வீரர்கள் சந்திப்பு என்ற அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். T20 உலக கோப்பையை வென்ற இந்திய அணி வீரர்கள் பிரதமர் மோடியின் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் பிரதமரை சந்தித்ததான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். T20 உலக கோப்பையை வென்ற இந்திய அணி வீரர்கள் பிரதமர் மோடியை சந்தித்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி வீரர்கள் பிரதமர் மோடியை அவருடைய இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்ற அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். T20 உலக கோப்பையை பிரதமர் மோடியிடம் கொடுத்து இந்திய அணி வீரர்கள் வாழ்த்து பெற்ற அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விரிவான விவரங்கள். ஷாம், வணக்கம். 13 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்தியா உலகக்கோப்பையில் வெற்றி பெற்றிருக்கின்றது. உலகக்கோப்பை என்பது கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஒவ்வொரு அணிகளுக்கும் ஒரு பெரிய கனவு. ஏனென்றால் அந்த உலகக்கோப்பையை பெற்றுவிட்டால் அவர்கள்தான் அந்த கிரிக்கெட்டில சாம்பியனாக இருப்பதாக அர்த்தம். எனவே அப்படிப்பட்ட அந்த உலகக்கோப்பையை பெற்றுவிட வேண்டும் என்பது பல ஆண்டு கனவாக இந்திய அணிக்கு இருந்து வந்தது. முதல் முறையாக 1983 கேப்டன் கபில் தேவ் தலைமையிலான இந்திய அணி பெற்றிருந்தது. அப்போதுதான் ஒட்டுமொத்த உலக நாடுகளின் கவனமும் இந்தியா பக்கம் திரும்பியது. இந்தியர்கள் இந்த அளவிற்கு சிறப்பாக கிரிக்கெட் விளையாடுவார்களா என்று ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியது. அப்போதெல்லாம் ஆஸ்திரேலியா, அதே போல வெஸ்ட் இண்டீஸ், இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் தான் கிரிக்கெட்டில் ஜாம்பவான்களாக இருந்து வந்தார்கள். கபில் தேவ் தலைமையிலான அணி 1983 வெற்றி பெற்ற போது அது மிகப்பெரிய பேசுபொருளாகவும் இந்தியா முழுக்க பெரிய கொண்டாட்டங்களையும் கொடுத்தது. அதன் பிறகு 2011 கேப்டன் மகேந்திர சிங் தோனி தலைமையிலான அணி கோப்பையை வெற்றி பெற்ற போது மீண்டும் இந்தியா உலக கோப்பையில் கிரிக்கெட்டில் ஒரு ராஜா என்பதை நிரூபித்த வகையாக அது இருந்தது. அந்த வகையில் சமீபத்தில் நடைபெற்று முடிந்த T20 கிரிக்கெட்டில் உலகக்கோப்பையை ரோஹித் சர்மா தலைமையிலான அணி வெற்றி பெற்று அந்த கோப்பையை பெற்று கொண்டு வந்திருக்கிறார்கள். தாயகம் திரும்பி இருக்கக்கூடிய அவர்களுக்கு வரக்கூடிய வழியெல்லாம் உற்சாகமான வரவேற்பு. குறிப்பாக விமான நிலையம் வந்த போதே நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் திரண்டு நின்று அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி இல்லத்திற்கு நம்முடைய இந்திய கிரிக்கெட் வீரர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உபசரிப்புடன் வாழ்த்து மழையும் காத்திருக்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடி இந்திய வீரர்களை பாராட்ட காத்திருக்கின்றார். ஏற்கனவே கடந்த ஆண்டு அந்த 50 அதாவது 50 ஓவர் கிரிக்கெட் போட்டி நடைபெற்ற போது அதிலே ஆஸ்திரேலியாவுடன் நடைபெற்ற போட்டி குஜராத்திலே இந்திய அணி தோல்வியை தழுவியிருந்தது. அப்போது இந்திய அணி வீரர்கள் தங்கியிருந்த டிரெஸ்ஸிங் ரூமுக்கே சென்ற பிரதமர் நரேந்திர மோடி இந்த போட்டிகளிலே வெற்றி தோல்வி என்பது சகஜம், இதை பற்றி எல்லாம் கவலைப்படாதீர்கள், நீங்கள் மீண்டு வாருங்கள், அடுத்த போட்டியில் நாம் நிச்சயம் வெற்றி பெறலாம் என ஊக்கப்படுத்தக்கூடிய வகையிலே பேசியிருந்தார். குறிப்பாக ஒவ்வொரு வீரரையும் தனிப்பட்ட முறையில் சந்தித்து அவர்கள் கை கொடுத்தும் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தும் உற்சாகப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் அமெரிக்கா சென்ற நம்முடைய இந்திய அணி அங்கு உலகக்கோப்பையில் வெற்றி பெற்று வெற்றி கோப்பையோடு நாடு திரும்பி இருக்கிறார்கள். அவர்களை பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய இல்லத்திற்கே வரவழைத்து வாழ்த்துகின்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.